தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். ஒழித்துக் கொண்டிருக்கும் நோர்வையில் முதல் தர தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் ஞாயிறு மதிய நேர நேரலையினூடாக நேர்களை மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ற நிலவரம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருப்பவர் தாயகத்திலிருந்து இளைய செயற்பாட்டாளர் திரு தோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வைபர் ஊடாக. வணக்கம் தோபாலன். வணக்கம். வணக்கம் முரசம் வானொலி மற்றும் வணக்கம் உறவுகளுக்கு. வணக்கம் தோபாலன். கடந்த சிவராத்திரி தினத்திலன்று நீங்கள் வெடுக்கினாரி ஆதிசிவன் ஆலய பூஜை வழிபாடுகளை கலந்து கொண்டிருந்த போது சட்டவிரோதமான முறையிலே நீங்கள் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே சட்டத்திற்கு புறம்பான முறையிலே தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள். அது ஒரு விடயம் இருக்கிறது, அதை நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். தடுப்பு காவலில் உங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயங்களை நிச்சயமாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினுடைய சந்திப்பு நடைபெற்று கொண்ட பொழுது அங்கே சிவசேனை அமைப்பினர் குழப்பம் விளைவித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. தொடர்பான சிறிய சிறிய தகவல்கள் ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்றன. அந்த இடத்திலே முன்னிலையாக இருந்தவர் என்ற வகையிலே தவபாலன் இதை பற்றி என்ன சொல்ல முடியும்? உண்மையிலே இந்த வடுக்குநாரைமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய சிவராத்திரி வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது போலீசாருடைய அந்த மிலேச்சனமான செயற்பாடு, அதன் பிறகு இடம்பெற்ற கைதுகள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிகழ்வுகள், அதன் பின்னரான போராட்டங்கள், விடுவிப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்திகளாக வெளிவந்தன. உண்மையிலே இந்த வடுக்குநாரைமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய பொது கூட்டம் நிர்வாகத்தினால் அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாகியிருந்தது. 10:30 மணியில் அழைக்கப்பட்ட போதும் அங்கே 11 மணி, அங்கே அந்த நேரத்தில் மழையினுடைய பிரச்சனை மற்றும் பல்வேறு காரணங்கள் ஒரு அரை மணி தியாலம் பின் நகர்த்தப்பட்டு 11 மணி 11:10 அளவிலே அந்த கூட்டம் ஆரம்பமாகியிருந்தது. ஒருமடு அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள், வடுக்குநாரைமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாகத்தினர், மத தலைவர்கள், பல்வேறுபட்ட செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அந்த கூட்டம் ஆரம்பமாகி ஆலயத்தினுடைய செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய சென்ற கூட்ட அறிக்கை, அதன் பின்னரான இந்த வடுக்குநாரைமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய நெருக்கடிகள், இந்த சிவராத்திரி வழிபாட்டுக்கு பிறகு இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளை இடம்பெறையில் போலீசாரால் அந்த ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதுல கணிசமான ஆலயத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் அங்கே விடுவிக்கப்படவில்லை. ஆனால் போலீசார் இல்லை என்றதை கைவிரிக்கின்றார்கள். அப்ப அந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அங்கே வந்திருந்த மத தலைவர்கள், ஆலயத்தினுடைய குருக்கள், மற்றது பொதுமக்களால் நிர்வாக தெரிவு தொடர்பாகவும் ஆலயத்தினுடைய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படுகின்ற போது அங்கே ஒரு அலையா விருந்தாளியாக நிர்வாகத்தினால் அவர் அழைக்கப்படவில்லை. அது வெளிப்படையாக நிர்வாக ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவர் தலைமையில அங்கே 3 பேர் திடீரென உள்ளே நுழைந்தார்கள். இல்ல, மரவன் பிளவு சச்சிதானந்தம் அங்கே வந்திருந்ததாக தகவல் இருக்கிறது. சரியான விடயமா? மரவன் பிளவு சச்சிதானந்தம் அங்கே வந்திருந்ததாக தகவல் இருக்கிறது. ஓமோ மரவன் பிளவு சச்சிதானந்தம் உள்ளிட்ட 3 அந்த இடத்துக்கு வருகை அந்த நிகழ்வின் முன்றல்ல, அந்த நிகழ்வு அந்த கூட்டத்திற்கு முன்னால ஆலயத்துடைய பூசகர், ஆலயத்துடைய செயலாளர், ஆலயத்துடைய தலைவர், மத தலைவர்கள், அங்கே தவத்திரு வேலன் சுவாமிகள், ஆலயத்துடைய குருக்கள் உள்ளிட்டவர்களால் அந்த முன்றல்ல நின்று அந்த கூட்டத்தை தலைமையாக நடாத்தி கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துக்கு தானும் அந்த இருக்கையில அமர்ந்து கொண்டார். அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த பொதுமக்கள், முக்கியம் அங்கே அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. காரணம், மரவன் பிளவு சச்சிதானந்தம் அவர்கள் முற்றுமுழுதாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய நிகழ்ச்சிகளில் இயங்குகின்ற ஒருவர், இந்தியாவினுடைய ஒரு கைப்புள்ளியாக செயற்படுகின்ற ஒருவர். அதைவிட எங்கெங்கெல்லாம் பௌத்த ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றதோ அங்கெங்கெல்லாம் அந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளை முன்னின்று செயற்படுவதற்காக, அதுவும் குறிப்பாக குருந்தூர் மலையிலே மிக முக்கியமாக
தமிழர்களுடைய வழிபாடு மறுக்கப்பட்டு அங்கே பொங்கல் பொங்குகின்ற போது கூட அந்த பானையெல்லாம் தூக்கி எறியப்பட்டு அந்த சம்பவங்கள் நிகழ்ந்தேறி 2-3 நாட்களுக்கு பின்னர் அங்கே இருக்கின்ற அந்த குருந்தூர் மலையினுடைய விகாராதிபதி அவர்தான் உண்மையில அந்த வடக்குநரை மலையினுடைய ஆலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய செயற்பாடுகளை குழப்பி அங்கே ஒரு விகாரையை கட்டுவதற்காக மும்முரமாக நிற்கிறார். அதை போல இந்த உடுமலையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கச்சல் சமணங்குளம் என்கின்ற தமிழர்களுடைய பூர்வீகத்தின் காட்டு பகுதிக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு விகாரையை கட்டி இராணுவத்தினுடைய போலீசாருடைய பாதுகாப்போட அந்த விகாரையையும் அங்கே நடத்தி வருவது இந்த சாந்த போதி தேரர் என்று சொல்லப்படுகின்ற மிக ஒரு மோசமான ஒரு மத தலைவராக தன்னை காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு பௌத்த துறவி பேராதிபதி. அவர் தலைமையில போய் அந்த குருந்தூர் மலையில பௌத்த வழிபாட்டை மேற்கொண்டு பொதுபல சேனா அமைப்பு ஒரு தீவிர மதவாத மிக மோசமான அமைப்பான பொதுபல சேனா அமைப்புடைய பிரதிநிதிகளோட சந்திச்சு அந்த மலையில இருந்த புகைப்படங்கள் ஒளிப்படங்கள் அங்கே வெளியில வந்திருந்தது. அங்கே அவர் வழிபடுகின்ற புகைப்படங்கள் ஒளிப்படங்கள் கூட வந்திருந்தது. அதே போல அவருடைய பௌத்த அந்த பௌத்த விடயங்களை முன்னிலைப்படுத்துகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் ஊடகங்கள் வாயிலாக காலங்களா வந்து ஒரு குறுக்கீடு சிறிய குறுக்கீடு தகவலாளன் நீங்க சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் சரிதான், அவற்றை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனாலும் கடந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த இடத்துல இருந்த பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்த சச்சிதானந்தன் தலைமையிலான குழுவினர் வடுக்குநாரி சிவன் ஆலயத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த சிவராத்திரி வழிபாடுகளுக்கு எதிராகவோ அல்லது அங்கே சட்டத்தை மீறிய நிலையிலே கைது செய்யப்பட்ட விடயங்களை ஆதரித்து ஏதாவது பேசினார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இல்லை, அவர்கள் வந்து இருந்த உடனே அந்த பிரச்சனை வந்து விட்டது. ஏனென்றால் இப்ப இங்க பிரச்சனை யாருன்னு சொல்லிச்சுன்னா பௌத்த முன்னிலைப்படுத்தலாம் சாகித்யத்துல நடந்து கொண்டு வருது. பௌத்த முன்னிலைப்படுத்தலை அங்கீகரிக்கின்ற ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க முடியாது என்றுதான் பொதுமக்கள் அங்கே சொல்லியிருந்தார்கள். அவர்களை வெளியில போகுமாறு கேட்டிருந்தார்கள். அவர் வெளியில போகாத பட்சத்துல தான் வந்து அந்த கூட்டத்தை விட்டு அனைவரும் வந்து வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இல்லை சரி, அவர்கள் மீதான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையின் காரணமாக அந்த விடயம் நடந்திருக்கலாம். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். ஏதாவது பேசினார்கள்? எதுவும் கதைக்கவில்லை. அவர் வந்த உடனே கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப அந்த இடத்துல அவரை வைத்துக் கொண்டு நாங்கள் வடுக்குநரை மலை ஆலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பாதுகாக்க போறோம், நிர்வாகத்தை கூட்ட போறோம், அடுத்த கட்டம் இந்த வழிபாடுகளை செய்ய போறோம் என்றது வந்து கதைக்க முடியாத ஒரு விஷயம். அல்லது இவ்வாறானவர்கள் வந்து முற்று முழுதாக ஒரு பௌத்த ஆக்கிரமிப்போட செயற்பட்டு வருவர்கள், பௌத்த ஆக்கிரமிப்பை ஊக்கப்படுத்துவார்கள். அப்ப இவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை செய்ய முடியாது என்று பொதுமக்கள் தாங்களாகவே எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார்கள். இவர்கள் எதுவும் கதைக்கவில்லை. கதைக்காவிடத்தில் இவர் சார்ந்த ஒரு பிரதிநிதி அங்கே பொதுமக்களுடைய அந்த பொதுமக்களிடம் இருந்து அந்த பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஒரு சில விடயங்களை சொல்ல முனைந்தார். அங்கு கூட்டத்திலே வருகின்ற ஒருவர் எழும்பி இரட்டை முகங்களோடு இருப்பவர்கள், இரட்டை நிலப்பாடு இருப்பவர்கள், அங்கேயும் இங்கே முகத்தை காட்டுவர்கள் தயவு செய்து இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் போய்விடுங்கள், போங்கள் என்று சொல்லி கதைச்சு, அதே போல இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு வந்து பல்வேறுபட்ட தரப்பினர் குரல் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த போராட்டத்துல இருந்த அல்லது இந்த சிறைச்சாலைக்கு இருக்கின்ற போது நடைபெற்ற போராட்டங்கள்ல வந்து மத வேறுபாடின்றி கிறிஸ்தவர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள், கிறிஸ்தவ மத குருக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். எனவே அவ்வாறான சகல அமைப்புகளும் மத வேறுபாடின்றி இந்த மலைக்காக போராட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அங்கே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. அப்போதுதான் எங்களுக்கு தெரியும் இந்த வந்தவரில் ஒருவர் தான் அந்த விடயத்துக்காக அவர் அந்த கிறிஸ்தவ மதம் என்று கதைக்கின்ற போது எப்படி நீங்கள் கிறிஸ்தவத்தை ஆதரிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்டு முற்று முழுதாக பௌத்தத்துக்கு முண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவ மதத்தை கதைக்கின்ற போது அவர்கள் அதற்கு எதிராக கருத்துக்களை சொல்ல வலிக்கின்றார்கள். அங்கே கூட்டத்தில் வருகின்றவர்கள் வந்து எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது இங்கே போராட்டம் நடைபெறுகின்ற போது மத வேறுபாடின்றி கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இங்கே பிரச்சனை வந்து பௌத்தம் தான் பிரச்சனை, ஆகவே நீங்கள் இதை கதைக்க முடியாதுன்னு சொல்லுகின்றவர் பேசாம வாய்மொழி இருந்து விட்டார். அதன் பிறகு அவர்கள் எந்த விடயங்களும் கதைக்கவில்லை. ஆனால் பொதுமக்களுடைய கோரிக்கை அவர்களை வைத்துக் கொண்டு இந்த வடுக்குநாரி மலை ஆலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என்பதாகவே இருந்தது. பொதுமக்கள் அவர்களை வெளியேறும்படி கூறிய பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அதை மறுத்து அதை மீறி அங்கு நின்றார்கள் என்ற கேள்வி இருக்கு. என்றால் வந்திருக்கிற புகைப்படங்களிலே அவர்களை பலமுறை கேட்கப்பட்டது. உண்மையிலே அவர் மத தலைவராக ஒரு மரியாதை, இப்ப அவர் என்னதான் மோசமான ஒரு பௌத்த சிந்தனை இருந்தாலும் அவருடைய உடைக்கும்
அவருடைய வயசுக்கும் மரியாதை கொடுத்து அவரை பக்குவமாகத்தான் வெளியே போகுமாறு சொன்னார்கள். இந்த இடத்துல நீங்க இருக்க வேணாம் போகுமாறு சொன்னார்கள். அவர் கேட்பதாக இல்லை. திரும்ப திரும்ப போய் அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் போய் சொன்னார்கள், போக சொல்லி அவர் கேட்பதாக இல்லை. அந்த இடத்துல அவர் அடம் பிடித்து அந்த இடத்துல இருந்தார். ஆனால் வெளியில வந்த மக்கள் தொடர்ச்சியாக வெளியில வந்து அந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினர் அந்த வெளியில இருந்த மக்களோட கதைக்கு இவ்வாறான சூழல்ல வந்து நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாது, புதிய நிர்வாக தெரிவை செய்ய முடியாது, ஆலயத்தினுடைய வழிபாடு சம்பந்தமான விடயங்களை கதைக்க முடியாது, எனவே நாங்கள் இன்னொரு நாள் இந்த விடயங்களை கதைக்கலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்தை வெளியில வச்சுதான் முடிவுறுத்தினார்கள். அதன் பின்னர் அந்த மண்டபத்தை பொறுப்படுத்தவர்கள் அந்த மண்டபத்தை யாரிடமிருந்து பொறுப்படுத்தார்களோ அவர்களிடம் கையளிக்க வேணும் என்று கேட்டு அங்கே அடுக்கப்பட்டிருந்த கதிரைகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்த பின்னர் கூட அந்த இடத்துல விட்டு தான் வெளியில போக மாட்டேன்னு சொல்லி அங்கே இருந்த அந்த மண்டபத்துக்குள்ள இருந்த ஒரு மேசையில வந்து அந்த மரபுல சச்சிதானந்த அவர்கள் ஏறி படுத்து கொண்ட அவரோட வந்த இருவரும் வந்து அவரை சூழ்ந்து நின்றார்கள். அந்த ஒளிப்படம் அதுக்கு ஆதாரங்களாக இருக்கின்றது. வெளியில கதிரை எடுத்து வச்சு அந்த மண்டபத்தை போட்டுக்கொண்ட இருக்கின்ற போது கூட அவர்கள் வெளியில வரையில்லை. அவ்வளவுக்கு மோசமாக நடந்து கொண்டார்கள். நிச்சயமா இப்ப நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த கூட்டத்தை குழப்புகிற ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்காலத்திலும் கூட இவ்வாறான நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தால் அதை எப்படி கையாளுவது என்கிற பிரச்சனை இருக்கிறதானே தவா? நிச்சயமாக இப்ப எதிர்காலத்துல வந்து ஆலய நிர்வாகம் சரியான முறையில யார் யாருக்கு அழைப்பு அனுப்பப்படுகின்றார்களோ அவர்களை தவிர வேறு ஒருவரையும் உள்ளே எடுக்காமல் தான் அந்த கூட்டங்கள் நடத்துவதற்காக கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையிலே சரியானவர்களை அடையாளம் கண்டு இந்த ஆலயத்தினுடைய கூட்டங்கள் குழப்பகரம் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் அன்றைக்கு கதைக்கப்பட விடயமாக இருக்கின்றது. எனவே சரியான அழைப்பு மூலம் வருகை தருபவர்கள் உள்ளே விடப்படுவார்கள், அந்த கூட்டத்தில் அழைக்கப்படுவார்கள், அனுமதிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் வந்து வழியிலே மறைத்து திருப்பி அனுப்பப்படுவார்கள். என்றால் கூட்டம் நாங்கள் கால தாமதம் ஏற்படுத்த முடியாது, ஆலயத்தினுடைய வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்கின்றது. எனவே அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளை அவசரமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மிக விரைவிலே மீண்டும் இந்த கூட்டம் நிர்வாகத்தினால் அழைக்கப்பட இருக்கின்றது. சரியான முறையிலே அங்கே ஆலயத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வருபவர்கள் அனுமதிக்கப்படுவார். நிச்சயமாக தான் நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி அந்த இடத்திலே அந்த கூட்டம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு அவர்கள் செயற்பட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்றது. பார்க்கலாம் எதிர்காலத்தில் இவரோட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று சொல்லி. சரி, நாங்கள் அடுத்த விடயத்திற்கு போகலாம். கடந்த சிவராத்திரி தினத்தன்று ஆலயத்தில் நீங்கள் முன்னிலையாக இருந்த பொழுது கைது செய்யப்பட்டிருந்தீர்கள். குறிப்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாக நினைவு, தவறென்றால் திருத்திக் கொள்ளவும். இது தொடர்பாக நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரனோடு ஒரு நேர்காணல் செய்த பொழுது கைது செய்யப்பட்டவர்களும் ஏற்கனவே கைது செய்யப்படுவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே காவல்துறையால் எடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் கைது செய்யப்பட்ட பெயர்கள் ஏற்கனவே அங்கங்கே அரசல் புரசலாக வெளிவந்திருந்தன என்று ஒரு தகவல் சொல்லியிருந்தார். உங்களை குறிவைத்து கைது செய்வதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் தவாலன்? இல்ல, இதுல உண்மையில என்ன என்றால் சிவராத்திரி வழிபாட்டை அவர்கள் முழுதாக அந்த ஆலயத்தை தடுத்து நிறுத்துவதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. காலத்துக்கு காலம் இந்த வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய வழிபாட்டு வழிபாடை முற்றுமுழுதாக முடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் போலீஸ் வந்து இதுல முழுமையாக வந்து தலையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த சிவராத்திரி வழிபாட்டு செயற்பாடுகளை அன்றைய தினம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் ஆலயத்துக்கு செல்ல விடாமல் ஆலயத்திலிருந்து 7-8 கிலோமீட்டர் தொலைவிலே வச்சு மக்கள் நிறுத்தப்பட்டதும் அவர்கள் நடத்தி ஆலயத்துக்கு செல்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியதும் தண்ணீர் அங்கே கொண்டு செல்லப்பட விடாமல் ஆலயத்துக்கு அடிப்படை விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்ததும் அதனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. ஆகவே தொடர்ந்து வந்து எங்களை குறிவைத்ததனுடைய நோக்கம் என்னென்றால் அன்றைய தினம் சிவராத்திரி வழிபாடு இரவு பூசை நடக்க வேண்டும். அங்கே இரவு பூசைக்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த இரவு பூசையில வந்து முக்கியமாக வந்து அங்கே பலர் வந்து தூரங்களிலிருந்து வந்த மக்கள் காலை பூசைகளோட சென்று விட்டார்கள். 70-80க்கு மேற்பட்டவர்கள்லாம் அதுல தொடர்ச்சியாக அந்த இடத்துல இருந்தார்கள். அந்த பூசை வழிபாட்டை இரவு நேர பூசை வழிபாட்டை குழப்பதற்காக 6 மணியோட வெளியில போங்கன்னு சொல்லி போலீஸ் அறிவித்திருந்தார்கள். ஆனால் எந்த நீதிமன்றத்தினுடைய அல்லது சட்ட ரீதியான விடயங்கள்ல வந்து 6 மணிக்கு போல பூசை செய்யக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது எந்த விடயமும் இல்லை. ஆகவே போலீசார் தான் தன்னிச்சையாக அந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த இடத்துல வந்து ஆலய நிர்வாகத்தோடு இணைந்து
தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டு உரிமை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டும். சிவராத்திரி என்பது இரவு நேர பூசை தான். ஆகவே நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பொலிசோட வாதிட்டு வந்தோம். அப்ப அந்த விடயங்களை நாங்கள் மதியத்தில இருந்தே அவர்களோட நாங்கள் விவாதிச்சுட்டு வந்தோம். மதியத்துல ஒரு உதவி போலீஸ் அத்தியட்சகர் அன்னதான நிகழ்வை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்துல நாங்கள் போய் அன்னதான நிகழ்வு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா நீதிமன்றத்தின் கட்டளை இருக்குதான்னு சொல்லி அவர்கள்ட்ட கேட்டோம். நானும் அந்த இடத்துல சொந்தமாயிருந்தா நிர்வாகத்தோடு இணைந்து கதைச்சிருந்தேன். அந்த இடத்துல அவர்கள் ஒரு கட்டளையை கொண்டு வாசிச்சார்கள். முற்றுமுழுதாக அந்த கட்டளையில தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, ஆலயத்தின் வழிபாட்டுக்கோ ஆலயத்தின் செயற்பாடுக்கோ எந்த தடையும் இல்லை, அவர்கள் வழிபடலாம். ஏன்னா கடந்த முறை ஆலயத்தினுடைய இரவு நேர பூசையில மின்புறப்பாக்கி கூட போடப்பட்டு வெளிச்சம் மின் விளக்குகள் கூட ஒளிரவிடப்பட்டிருந்தது. அந்த விடயங்கள் கூட அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப அப்படியான விடயங்கள் தொடர்ந்து போலீசார் நீதிமன்ற கட்டளை மீறி தன்னிச்சையாக செயற்பட முனைகின்ற போது நாங்கள் இந்த விடயங்களை தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை நோக்கி செல்கின்ற போது அவர்களுக்கு அதை முன்னிலையாகி நிற்பவர்கள் ஒரு குறியாக இருந்தது. முன்னிலையாகி நிற்பவர்களை விரட்டினால் சாத்தியப்படும் யோசிச்சார்கள். அந்த இடத்துல அது ஈடுபடவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் எங்களை கைது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த இடத்துல தான் 7 மணி அளவில் அந்த முன்னிலை ஆகி அந்த சிவராத்திரி வழிபாட்டுல நின்று முன்னுக்கு நின்று அந்த வழிபாட்டினை நடத்துவர்களை, நிர்வாகத்தினரை அல்லது அதோடு செயற்படுவர்களை கைது செய்வதன் மூலம் அந்த வழிபாட்டை தடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் எங்களை குறிவைத்து அவர்கள் கைது செய்தார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டீர்கள், சில நாட்கள் வைக்கப்பட்டிருந்தீர்கள். தடுப்பு காவலிலே என்ன நடந்தது? மோசமான நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டீர்களா அல்லது எவ்வாறு சாதாரணமாக நடத்தப்பட்டீர்களா அல்லது ஏதாவது? வவுனியா சிறைச்சாலையை பொறுத்தளவில் நாங்கள் உண்மையில வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நெடுங்கணி போலீஸ் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டோம். மறுநாள் சனிக்கிழமை 4:30க்கு பிறகுதான் அவர்களால் நீதிபதி வீட்டுக்கு, ஏன்னா சனிக்கிழமை நீதிமன்றம் இல்லாத காரணத்தால நீதிபதி வாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு நீதிமன்றத்தால் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த போது அங்கே சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு தான் நாங்கள் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு செல்லப்பட்டிருந்தோம். கொண்டு செல்லப்படுகின்ற போதே அந்த முற்றுமுழுதாக ஒரு கொலை கைதியை நடத்துவதை போலத்தான் அவர்கள் கொண்டு சென்றார்கள். சங்கிலி போட்டு நீதிபதியுடைய வாசலத்திலிருந்தே சங்கிலியை பிணைச்சு கைவிலங்கிட்டு தான் உள்ளே கொண்டு சென்றார்கள். அங்கே உள்ளே கொண்டு செல்லப்படுகின்ற போது சிறைச்சாலையுடைய சூழல் தான் அங்கே மிக முக்கியமாக மோசமாக இருந்தது. சிறைச்சாலையில சிறைச்சாலை என்ற செயற்பாடுகள் அன்றைய தினம் இரவு அங்கே தங்க வைக்கப்படுகின்ற போது கிட்டத்தட்ட 260க்கு மேற்பட்ட கைதிகள் சந்தேகநபர்களோட நாங்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தோம். ஒரு சிறியதொரு மேல் மண்டபம், அந்த மண்டபத்தில கத்தி போர்ல சரிஞ்சு படுக்க வேணும். அந்த இடத்துல தான் குளியல் அறைக்குள்ள அன்றைய தினம் இரவு நாங்கள் குளியல் அறையில தான் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். அந்த சிறைச்சாலை சூழல் தான் மிக மோசமாக இருந்தது. வெளியில வரும் வரைக்கும் அது தண்ணி வசதியா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், தங்குமிடங்களா இருக்கலாம், நினைச்சு பார்க்க முடியாத அளவு அது எங்களுக்கு மட்டுமில்ல வவுனியா சிறைச்சாலையினுடைய நீண்ட கால பிரச்சனையாக அது இருக்கிறது. அந்த அடிப்படையில சிறைச்சாலை உள்ளக செயற்பாடுகள்லாம் மிக மோசமான ஒரு சூழலை எங்களுக்கு தந்தது. அந்த 12 நாட்களும் ஒரு மோசமான அந்த நாட்கள் நகருகின்ற ஒவ்வொரு பொழுதும் மிகப்பெரிய ஒரு வலியையும் துன்பத்தையும் தந்த நாட்களாக தான் அந்த நாட்கள் இருந்தது. இல்லை, பொதுவாக சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது உளவியல் தாக்கத்திற்காக இவ்வாறான விடயங்கள் இருப்பது என்பது வளமையாக இருக்கிறது. ஆனாலும் நான் கேட்ட கேள்வி, நீங்கள் ஏதாவது காவல்துறையை உங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டதா அல்லது அப்படியான விடயங்கள் ஏதாவது நடப்பதற்கான முயற்சிகளாவது இருந்ததா என்று தான் கேட்டேன். கைது செய்யப்படுகின்ற போது ஆலயத்தின் மலைப்பகுதி கீழே, ஆலயம் முற்றுமுழுதாக கைது செய்கிற நேரம் இருட்டு. நாங்கள் அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு இருக்கின்ற போது அங்கே ஏற்றப்பட்டிருந்த விக்கிரகங்களுக்கு ஏற்றப்பட்டிருந்த விளக்குகள் ஒரு சாதுவான வெளிச்சத்தை கொடுத்திருந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவு இருட்டுன்றதால அவர் பரந்த தேசத்துல வெளியில என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் அந்த நேரம் அவர்கள் அந்த இருட்டும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே நாங்கள் அந்த பெட்ரோல் மேக்ஸ் ஏற்ற போகின்ற போது கூட அவர்கள் அதை மறைச்சு அதை பிடுங்கி பறித்துக் கொண்டார்கள். என்றால் அந்த வெளிச்சத்தில் என்ன நடக்கின்ற விடயங்கள் மற்றவர்களுக்கு தெரிஞ்சு வரும். அங்கே ஊடகங்கள் நின்று வரும் கொண்டவராக அவர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களை கைது செய்கின்ற நேரம் 7:30 மணிக்கு பின்னர் ஊடகங்கள் நின்றாலும் எங்களை கைது செய்து கீழே கொண்டு போகின்ற மலையிலிருந்து வட்டி கீழே கொண்டு போகின்ற போது அங்கே கைது செய்தவர்களை மட்டும்தான் தாக்கினார்கள், அடித்தார்கள்.
மற்றது கேன்கப்பை வந்து அந்த கைவிலங்கை போடுகின்ற போது மிக மோசமாக இறுக்கமாக அந்த உயிர் போற அளவுக்கு இருந்தது. கேன்கப்பை டைட் பண்ணி அதுல இருந்து உடனடியாகவே ரத்தம் வந்துச்சு அந்த கேன்கப்ல. கேன்கப் அந்த கைவிலங்கு போடுகின்ற போது அவ்வளவுக்கு மோசமாக இருந்து கொண்டார்கள். மற்றது இதுல வச்சு எல்லாருக்குமே அடிச்சது. ஏன்னா காட்டுப்பாதை தானே, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆலயத்தில இருந்து ஊருக்கு கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். தனிக்காட்டுக்குள்ள போற பாதையெல்லாம் போகணும். அப்ப அதுக்குள்ள யாருமே இருக்க மாட்டார்கள். இரவு நேரம் 70-80 மக்கள் என்று சொன்னால் மக்கள் மிச்ச எல்லாருமே கோயிலுடன் நின்றவை. இப்ப எங்களை தான் ஆரம்பத்துல பிடிச்சது. அப்ப அந்த அடிப்படையில வந்து பிடிக்கின்ற போது தாக்கினார்கள். மற்றது கொண்டு போகின்ற போது வேட்டியை எல்லாம் உருவி எறிஞ்சுதான் கொண்டு போனார்கள். அந்த நேரத்துல பயமுறுத்தினது, தள்ளினது, அடித்தது. ஆனால் அதுக்கு பிறகு நெடுங்கணி போலீஸ் நிலையத்தின் அந்த காவலில் வைக்கப்பட்டதன் பின்னர் போலீசார் வந்து எங்களை தாக்கவில்லை. அந்த அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2.5-3 மணித்தியாலம் வந்து போலீசாரால் வந்து மிக மோசமாக நாங்கள் தாக்கப்பட்டிருந்தோம், அச்சுறுத்தப்பட்டிருந்தோம். உங்களுக்கு முதல் நாளிலே தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை வழங்கும்படி நீதிமன்றமோ அல்லது வேறு யாரோ கட்டளையிட்டாலும் கூட காவல்துறை அதற்கான விடயங்களை முன்னெடுக்கவில்லை என்று செய்தி வந்திருந்தது. அது உண்மையா தவா? நிச்சயமாக சட்ட வைத்திய அதிகாரிகிட்ட கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிற சட்டத்தரணிகளால் கேட்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் வந்து சனிக்கிழமை இரவு நாங்கள் நேரடியாகவே சட்ட வைத்திய அதிகாரியை கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும். 5 மணி 5:30 மணிக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் அதை புறந்தள்ளி அன்றைய தினம் நேரடியாக சிறைச்சாலையை கொண்டு சென்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பிறகுதான் அவர்கள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கொண்டு சென்றார்கள். அது சில வேளைகளுடைய காயங்களை கொஞ்சம் சுகப்படுத்தும், வலிகளை சுகப்படுத்தும். அதன் பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கொண்டு சென்றால் அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும் என்று சிந்திச்சிருக்கலாம். அவ்வாறான உத்தியை கையாண்டார்கள் தெரியவில்லை. ஆனால் எங்களை அந்த உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நீதிபதி சொல்லியிருந்தார். ஆனால் மறுநாள் 24 மணித்தியாலத்துக்கு பின்னர் தான் அவர்கள் எங்களை வைத்தியசாலைக்கு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கொண்டு சென்றார். இப்பொழுது உங்களை கைது செய்வதற்கான காரணமாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த, அதாவது தொல்லியல் திணைக்களம் தெரிவித்திருந்த குற்றச்சாட்டு தொல்பொருள் சின்னங்களை நீங்கள் சேதப்படுத்தினீர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு போடப்பட்டதாக தகவல்கள் வெளியிலே வந்திருந்தன. ஆனாலும் நீதிமன்றத்திலே அவர்கள் நீங்கள் தொல்பொருள் சின்னங்களை சேதப்படுத்தியதற்கான சான்றுகளை சமர்ப்பிப்பதற்கான தவணை கேட்டிருந்தார்கள். அந்த தவணையின் போது மீண்டும் நீதிமன்றம் கூடி நீங்கள் அங்கே முன்னிலையாகப்பட்ட பொழுது அந்த சான்றுகளை தொல்பொருள் திணைக்களம் சமர்ப்பிக்க தவறியதன் அடிப்படையில் நீங்கள் விடுதலை செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. இனி என்ன நடக்கப் போகிறது? அதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கைது செய்தன் பிற்பாடுதான் நீங்கள் செய்த குற்றத்துக்கான ஆதாரங்களை தொல்பொருள் திணைக்களம் தேடுவதாக ஒரு செய்தி இருந்தது. இப்பொழுது அது பொய்யான குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இனி இதற்கான எதிர் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றன? உண்மையிலே இவர்கள் அந்த கைது செய்ய ஆலயத்தினுடைய வழிபாட்டு நேரம் தான் இவர்கள் கைது செய்திருந்தார்கள். அப்ப அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட பின்னர் தான் ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயங்கள் எல்லாம் பேசுபொருளாகி மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி பெற்ற போது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஓடித்திருந்தார்கள். அதுல நெடுங்கணி போலீஸ் பொறுப்பு அதிகாரி செனவிரத்தின அவர்கள் மிக முக்கியமானவர். அவற்ற தலைமையில இருந்த போலீஸ் தான் கிட்டத்தட்ட 15 போலீஸ் பிரிவுகள் அந்த அன்றைய தினம் எங்களை கைது செய்வதற்காகவும் அந்த வழிபாடை தடுப்பதற்காகவும் 150க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே வந்திருந்தார்கள். அந்த செனவிரத்தினர் என்று சொல்லப்படுகின்ற அவரும் புளியங்குளம் போலீஸ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரபாத் காலகே அவரும் மிக முக்கியமானவர்கள். அவர்களால் இந்த விடயங்கள்ல தீவிரமாக ஈடுபட்டார்கள். அவங்களை கைது செய்த பின்னர் தான் அவர்கள் குற்றச்சாட்டுகளை தேடினார்கள், குற்றங்களை தேடினார்கள், எவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என்று தேடினார்கள். அதுக்காகத்தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட பின்னரும் 15-16 மணித்தியாலத்துக்கு பின்னர் தான் நீதிமன்றத்தில் கொண்டே முன்னிலைப்படுத்தப்பட்டோம். அதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்யலாம் என்று பலரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை கைது செய்கின்ற போது கைதுக்கான காரணம் எங்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே தரப்பட்டது. அத்துமீறி காட்டு பகுதிக்கு நுழைஞ்சதாகத்தான் எங்களுக்கு எழுத்து மூலம் தந்திருந்தார்கள். அதை நாங்கள் நீதிபதிக்கும் சொல்லியிருக்கோம். சட்டத்தினங்களோடாங்க நீதிமன்றத்தில் சொன்னது வந்து தொல்பொருளை சேதப்படுத்தினாங்க. எங்களை பிடிச்சது கோயில் வழிபாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அங்கே சொல்லப்படுது ஓம் சிவாய நம என்ற மந்திரம் உச்சரிக்கப்படுகின்ற போதுதான் எங்களை பிடிச்சது. அந்த இடத்துல எல்லாருக்கும் ஊடகங்கள் வாயிலாக வெளியில வந்தது. அப்ப அந்த அடிப்படையில போலீசார் தொடர்ந்தும் என்ன செய்யலாம் என்ற பிரச்சனை இருக்கின்ற போது கால அவசரத்தை கேட்டார்கள். தங்களுக்கு ஒரு கிழமை தேவை தொல்லியல் அந்த சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கு கேட்டார்கள்.
12 நாட்களுக்கு பின்னர் இந்த பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அவர்களை வந்து எங்களை விளக்கமுறையில் வைப்பதற்கும் மீண்டும் கால அவகாசம் கேட்டார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கு எந்த விடயங்களும் அங்கே நடக்கவில்லை. அப்ப அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றம் விடுவித்திருந்தது. ஆனால் இவர்கள் தொடர்ந்தும் இந்த வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட உத்திகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய விடயங்களை காய் நகர்த்துவதற்காகவும் சிங்கள பௌத்த பேரினவா சிந்தனையை நிலைநாட்டுவதற்காகவும் தான் இந்த 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 செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டம் உண்மையிலே இந்த வழிபாட்டு உரிமை என்றது எங்களுடைய உரிமை. எங்களுடைய வழிபாடுகள் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், தொடர்ந்து முன்னெடுக்க போகிறோம். ஆனால் போலீசாருடைய செயற்பாடுகளும் முற்றுமுழுதாக இந்த அரச நிகழ்ச்சிகளோட ஒத்ததாகவும் பௌத்த பேரினவாத மனநிலையை கொண்டு செல்வதாகவும் அந்த விகாராவில் சொல்லப்படுகின்ற சாந்த போதையருடைய சிந்தனைகளை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் தான் இவர்கள் தொடர்ந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை தான் முன்னெடுக்கப் போகின்றார்கள். இல்லை, இப்பொழுது நீங்கள் ஒரு பொய்யான அடிப்படையிலே கைது செய்யப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் எதிர்வினை ஏதாவது ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக நீங்கள் காவல்துறையினுடைய அந்த மோசமான சட்டத்தை மீறிய நடவடிக்கைகளை நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிடுகின்ற பொழுது குறைந்தபட்சம் நீதிமன்றத்தால் காவல்துறை நடவடிக்கை கண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் கண்டனத்துக்குள்ளாகின்ற பொழுது, நீதிமன்றத்தால் கண்டனத்துக்குள்ளாகின்ற பொழுது காவல்துறைக்கு ஒரு ஒரு அழுத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் கேட்டேன். உங்களுடைய சட்டவாளர்கள் மூலமாக இந்த விடயங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முயற்சிகள் நடக்கப் போகிறதா? 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆலயத்தினுடைய திருவிழாவில வந்து குப்பைகளை எரித்ததாக போலீஸ் வந்து ஒரு வழக்கை போட்டிருந்தது. அங்கே ஒரு இரும்பில ஏணி ஒன்று வச்சதாக இன்னொரு வழக்கை போட்டிருந்தது. இப்படி பல்வேறு வழக்குகள் நடைபெறுகின்ற போது அந்த வழக்குகள்ல வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து நீதிமன்றம் போலீசாருக்கு பல்வேறு நேரத்துல வந்து எச்சரிக்கை விட்டிருக்குது. பல்வேறு நேரத்துல வந்து ஆலயத்தினுடைய முதல் நாள் நாங்கள் கைது செய்யப்படுவதற்கு முதல் நாள் ஆலயத்துடைய பூசகர் கைது செய்யப்படுகின்றார். அதே நீதிபதி முன்னிலைதான் இந்த பூசகர் முன்னிலையாக்கப்பட்டு அவர் மறுநாள் இந்த சிவராத்திரி நாளன்று பின்னிரவு 4 மணிக்கு அவர் விடுவிக்கப்பட்டு உச்சி மேல பூசை வழிபாடு செய்து சிவலிங்கத்தின் அவசரம் நடந்து திருப்பி கீழே வந்து பூசையை திருப்பி பிடிச்சிட்டாங்க அவரையும் கேட்டு. அப்ப அந்த முதல் நாள் கூட அந்த பூசகர் விடுவிக்கின்ற போது நீதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் போலீசாருக்கு. கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுத்தான் இப்படியான விடயங்கள் செய்ய வேண்டாம், ஒரு மதகுரு இப்படி கைது செய்ய முடியாத விடயங்கள் சொல்லப்பட்ட பின்னர்தான் மறுநாள் பிரசாரங்களை திருப்பி காட்டு நடத்தினமாக கைது செய்து கொண்டு போகின்றார்கள். மறுநாள் கைது செய்யப்படுகின்ற போது கூட நீதிபதி தன்னுடைய வாசஸ்தலத்துல வச்சு மீளவும் நெடுங்கணி போலீஸ் பொறுப்பதிகாரி சினவிரத்தின உள்ளிட்டவர்களுக்கு வந்து பல விடயங்களை சொல்லி இருந்தார். வழிபாட்டு உரிமையை நீங்கள் மீறி நான் பல விடயங்களை பார்த்திருக்கிறேன், என்னோட காணொலி இருக்கு, நான் பல விடயங்களை அவதானிச்சுக்கிட்டு பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார். நீதிபதி போலீசாரை எச்சரித்திருந்தார். ஆனால் எச்சரிக்கின்ற போது கூட இவர்கள் அதை செவிமடைப்பதாக தெரியவில்லை. மீளவும் கைது செய்வதையும் இந்த வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சட்டத்திறனைகள் பல்வேறு விடயங்கள்ல அது 12ஆம் தேதி நடைபெற்ற அந்த எங்களுடைய வழக்காக இருக்கலாம், அல்லது மீள திருப்பி நாங்கள் விளக்கங்களில் வைக்கப்பட்டு 19ஆம் நடைபெற்ற வழக்காக இருக்கலாம். அந்த அந்த வழக்குகளின் போது வந்து தெளிவாக எங்களுடைய சட்டத்திறனைகள் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்றது. தொல்லியல் என்ற அடிப்படையில தான் இவர்கள் அந்த போர்வையில தங்களுடைய வழக்குகளை நகர்த்த வலிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. பொய்க்குற்றச்சாட்டாக இருந்தாலும் காலத்துக்கு காலம் அவர்கள் எச்சரிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அரச நிகழ்ச்சிகள்ல இந்த விஷயங்களை கொண்டு செல்வதால வந்து பின்னுக்கு ஒரு பலமான அமைப்புகள் இவர்கள் பின்னா இருப்பதால வந்து இவர்கள் எதுக்கும் பயப்படாமல், நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கோ தீர்ப்புக்கோ பயப்படாமல் தொடர்ச்சியாக மீளவும் போலீசார் தங்களுடைய செயற்பாடுகளை அராஜகத்தை செய்து கொண்டுதான் பாருங்கள். இல்லை, நிச்சயமாக சென்ற வாரத்திலே ஒரு செய்தி வழியாக இருந்தது. சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய தென்னாசிய பிராந்தியத்திற்கான பொறுப்பாளர் வந்து ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது இலங்கையிலே காவல்துறை பொதுமக்கள் மீது முறை தவறி நடந்து கொள்கிறது என்று மிக கண்டனம் ஒன்று இருக்கிறது. இது போன்ற விடயங்கள் கூட அவர்களுக்கு முறையிடப்பட்டு அல்லது பதிவு செய்யப்பட்டு அந்த அறிக்கையிலே கூட உள்ளடக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அறிக்கையிலே இலங்கை காவல்துறை தொடர்பான அவர்கள் அந்த அமைதி முறையிலான போராட்டங்களை இலங்கை காவல்துறை எவ்வாறு அடக்குகிறது என்பதற்கான காணொளிகளை தீவிரமாக ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே தான் அவர்கள்
இலங்கை காவல்துறை பொதுமக்கள் மீது அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுகிற என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இதுபோன்ற விடயங்களும் அவர்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகின்ற பொழுது ஆதாரப்பூர்வமாக இது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே விடயங்களை இணைக்கக்கூடும். அது ஒரு பேசு பொருளாக சர்வதேச மட்டத்திலே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் தவா. நல்லது, இந்த வேளையிலே உங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய இந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் தவாளன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தமிழ் முரசத்தின் வான் வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.